உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிச்சு மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க. அப்படி மீனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இப்போ அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 7ஆம் இடத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான். அப்ப 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்ப பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள், அதை சேமிச்சு வைக்கக்கூடிய வழிகள், ஒரு குடும்பம் சந்தோஷமாக மன நிறைவாக வாழக்கூடிய ஸ்தானம், அது குடும்பஸ்தானம். அது போக 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், திருமண பாக்கியம். இது சம்பந்தப்பட்ட இடம்தான் செவ்வாய் பகவானுடைய வீடு. அவரு போய் இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப 6ஆம் இடத்துல இந்த செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக இப்ப நான் சொன்ன குடும்பஸ்தானம் பாதிக்கப்படுமா, நான் சொன்ன திருமண பாக்கியம் பாதிக்கப்படுமா, இவங்க வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமாகுமா, தொழில் நஷ்டமாகுமா, வியாபாரம் நஷ்டமாகுமா, இவ்வளவு பிரச்சனைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆனா இது எதுவுமே நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, இது யாருடைய வீட்டுல இருக்கிறாங்க? குரு பகவானுடைய வீட்டுல தான் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. அதே குரு பகவான் மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த துலாம் ராசி குருடைய ஆதிக்கம், குருடைய பார்வை. அப்ப பாத்தீங்கன்னா, ஒரு குரு பார்த்தால் கோடி புண்ணியம். அந்த குருவுடைய பார்வைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. எந்த தோஷம் இருந்தாலும் அது கண்டிப்பாக அந்த தோஷத்தை அவர்கள் செயல்படுத்த முடியாது. அது மாதிரியான ஒரு பார்வை தான் துலாம் ராசியில் இருக்குது. அப்ப அந்த துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி குருடைய வீட்டில் இருக்கிறதுனாலையும், அந்த குரு துலாம் ராசியவே பார்க்கறதுனாலையும் பயப்பட வேண்டியதே இல்லை துலாம் ராசிக்காரர்களே. அப்ப இதற்கு மாறாக என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தனாதிபதி செவ்வாய் பகவான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா பணம், நீங்க தொழில் சம்பாதிக்கக்கூடிய தொழில் மூலியமாகவோ, உங்களுடைய வேலை மூலியமாகவோ, உங்களுடைய வியாபாரத்தின் மூலியமாகவோ கண்டிப்பாக நீங்க பணம் சம்பாதிப்பீங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பணத்தின் மூலியமாக கண்டிப்பா கடனை கட்டலாம், உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து கொள்ளலாம். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், செவ்வாயுடைய வீடு. அப்ப அந்த திருமண பாக்கியமும் உங்களுக்கு நடக்கும். நீங்க ஒரு இடத்துல பொண்ணு பார்க்கலாம், இல்ல மாப்பிள்ளை பார்க்கலாம், இல்ல இந்த பொண்ணு பார்த்திருக்கிறேன், அதை போய் நாம கேட்கலாம், நீங்க வீட்டுல சொல்லலாம். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட பிரகாரம் ஒரு திருமணம் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. இல்ல அம்மா வகை சொந்த பந்தத்துல பார்க்கலாம், இல்ல அப்பா வகை சொந்த பந்தத்துல பார்க்கலாம், இல்ல தூரத்து சொந்த பந்தத்துல பார்க்கலாம். இதற்கு முன்னாண்ட நீங்க பொண்ணு பார்த்து உங்களுக்கு செட் ஆகாம தடுங்களை வச்சு கல்யாணம் நின்று போச்சு, அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. இந்த பீரியட்ல இந்த குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியை பார்ப்பதாலும், அதே குரு வீட்டுல இந்த செவ்வாய் இருக்கிறதுனாலையும், அந்த செவ்வாயும் மங்களகாரகன் ஆயிட்டான். அப்ப அந்த மங்களகாரகன் உங்களுக்கு மங்கள பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? அது போக இப்ப செவ்வாய் சனி சேர்க்கை, அதே பாத்தீங்கன்னா குருடி வீட்டுல செவ்வாய் இருக்கிறாங்க, சனியும் இருக்கிறாங்க. இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எத்தனாம் இடமாக வருகிறதோ அது நம்மளுக்கு சரியில்லை. அப்ப இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு 6ஆம் இடமாக வர்றதுனால சத்ரு, எதிரி, கடன், நோய், இது மாதிரி பிரச்சனைகளை உங்களுக்கு அதிகப்படுத்தும். அது போக இந்த 15/4
2026, அதுல இருந்து 22/4/2026 இந்த 8 நாட்கள் சனியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் செய்வாரு. இந்த செவ்வாயும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் செய்வாரு. இந்த 8 நாட்கள் மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நல்ல விஷயங்களை எதுவுமே ஸ்டார்ட் செய்ய வேண்டாம். ஒருத்தர்கிட்ட ஜாமீன் போட வேண்டாம். அது போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் சொல்ற அப்படின்னா, உங்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது போக நான் சொன்ன பீரியட்ல அந்த ஒரே நட்சத்திரத்துல செவ்வாயும் சனியும் இயங்குவதால் அந்த 8 நாள் மட்டும் நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே செய்ய வேண்டாம். சுபகாரியத்துக்கு டேட் குறிக்க வேண்டாம். அது மாதிரி இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாயுடைய வீட்டுல உச்சமாகிறார். நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்ப அந்த 7ஆம் இடத்துல அந்த சூரிய பகவான் உச்சமாகும் போது உங்களுக்கு பார்ட்னர் ரூபத்துல யாராவது புதிய பார்ட்னர்கள் சேருவாங்க. பார்ட்னர் இந்த பீரியட்ல சேர்த்திக்கிறதும் நல்ல விஷயம். அது போக திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூடி வரும். 11ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்தில் உச்சம். அப்ப இந்த பீரியட் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷத்தையும் ஒரு மன நிறைவையும் நம்ம பெத்தவங்க சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையையும் பெத்தவங்க தாத்தா பாட்டி அவங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த சூரிய பகவான் கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பாக இந்த சூரிய பகவான் நவகிரகங்களின் அரசன். அவர் உச்சமாகிறதுனால நீங்க தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த வாழ்க்கையில ஆணும் பெண்ணும் ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷமாக கண்டிப்பா நீங்க வாழ்வீங்க. புத்திர பேரு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைச்சு நீங்க நல்லா இருப்பீங்க. இது போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயும் சனியும் ஒரு இடத்துல இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ் பாயிண்டா தெரியுது. நான் சொன்ன டேட்ல மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர் அப்படிங்கிறது இந்த பீரியட்ல நம்ம வேண்டாம்னு சொல்லி விலக்கி விடலாம். வேற ஏதாவது புதிய பார்ட்னர் போட்டு நம்ம தொழில் செய்யற மாதிரி இருந்தாலும் தொழில் செய்யலாம். உங்களுக்கு நல்லா வரும். அப்போ வேலை நல்லா இருக்கும். ஒரு இன்டர்வியூ போனாலும் நீங்க அட்டன் பண்ணலாம். நல்ல அந்த இன்டர்வியூ கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க நல்ல எக்ஸாம் எழுதலாம். கண்டிப்பா நல்ல படிப்பு வரும். நல்ல கோர்ஸ் அட்டன் பண்ணலாம். அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக நல்ல எதிர்காலம் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக அதை அனுபவிச்சு நீங்க நல்லா இருக்கணும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமா இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க முடிஞ்சா ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க, நான் பார்த்து சொல்றேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.